விஜய் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். தென்னையை வந்து ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தி ஒரு 200க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம் என்பதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த 200க்கும் மேற்பட்ட பொருட்களை தயார் செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை செய்து கொடுத்துருக்கிற எஸ்ஆர் இண்டஸ்ட்ரீஸ், அங்கே தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 23 ஆண்டுகளாக இயந்திரங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போது அவரை வந்து நம்ம சந்திக்கலாம். அவர்கிட்ட வந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து இருக்குது. அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய 23 ஆண்டுகால அனுபவத்தை வந்து நீங்கள் மிக விரிவாக சொல்லியிருந்தீங்க. இப்போ அதாவது தேங்காயில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைந்த முதலீட்டில் என்ன தொழில் தொடங்கலாம் என்பது தான் இப்போ நான் எங்கள்கிட்ட வந்து எல்லாரும் கேட்கின்ற ஒரு கேள்வி. இப்போ உங்கள் அனுபவத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன தொழில் தொடங்கலாம், அது மட்டும் இல்லாமல் அது வந்து அது எப்படி விற்பனை செய்வது, இந்த 2 விஷயங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு தொழில் தொடங்கணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ தேங்காய் எல்லா தொழிலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து மார்க்கெட்டிங். இதையே நம்ம அது டெவலப் பண்ணணும். அப்போ அந்த ஏரியாவில் என்ன விற்க முடியுங்கிறத ரொம்ப உங்களுக்குடைய இருக்குது. அந்த மார்க்கெட் சைஸ் அனாலிசிஸ் பண்ணணும். சைஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு சரி இவ்வளவு தான் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இப்போ இது ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணால் உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த மெஷின் போட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், என்ன பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ அந்த பொட்டென்ஷியலுக்கு சிறுசாக ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் அதுக்கு சப்போர்ட், இப்போ எப்படின்னா சப்ளை கேட்பாங்க. இப்போ பெரிய லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, பட் அவங்களுக்கும் ஷார்ட்டேஜ் இருக்கும். சின்ன இதாக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, இப்போ வெறும் தாய்லாண்டில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பெரிய கோகனட் இண்டஸ்ட்ரி போட்டிருக்கான். அவனுக்கு ஆக்சுவலி வந்து 10 லட்சம் காய்க்கு உண்டான பொருள் வந்து அவனுக்கு தேவை. அந்த தேங்காய் பருப்பு, வெள்ளை பருப்பும் வேணும், அதில் வந்து இதுவும் வேணும், தண்ணியும் வேணும். பட் ஆனால் அவங்க என்ன பண்ண முடியாது, ஒரு 10,000 பேர்த்த வச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரி நடத்த முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ நான் கண் கூட பார்த்தது வந்து தாய்லாண்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரு 1000 காயை டீஷெல் பண்ணுறாரு. டீஷெல் பண்ணிவிட்டு அதைய பேரிங் பண்ணுறாங்க. பேரிங்னா அந்த பால் எடுத்துகிட்டு அழகாக அதைய மேலே இருக்கிற ப்ரௌன் ஸ்கின்னை பேர் பண்ணி எடுத்துகிட்டு சீவி எடுத்துகிட்டு அப்புறம் வெள்ளை பால், அந்த பாலில் அதில் இருக்கிற தண்ணி, இது ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இந்த தக்காளி ட்ரே, நீல்கமல் தக்காளி ட்ரே மாரி இதில் வந்து போட்டுட்டு அந்த தேங்காய் தண்ணியும் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் பிடிச்சிட்டு ஒரு சுற்றி கொஞ்சம் ஐஸ் போட்டு ஒரு 4 டிகிரியில் மெயின்டைன் பண்ணி நேராக கொண்டு வந்து டெய்லி சப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம போய் ஒரு 100 கோடி ரூபா போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முடியாது. ஆனால் ஒரு குறைந்த முதலீட்டில் ஆள் பலம் வேணும். அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து ஈஸியாக ஒரு 1000 காயை ஒரு நாளைக்கு உடச்சி சீவி, ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா உடச்சி சீவி சப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை கொண்டு போய் சந்தைப்படுத்தி அந்த சந்தையிலிருந்து காசு வந்து பெட்டிக்கு வந்தால் மட்டும்தான், அடுத்த தேங்காய் வாங்குறதுக்கு வந்தால் மட்டும்தான் அது பிஸ்னஸ். அது மட்டும் இது வந்து பிஸ்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டால் மட்டும் இது பிஸ்னஸ் கிடையாது. இது என்டர்ப்ரனர்ஷிப்புங்கிறது இந்த டோட்டலாக கவர் ஆகும். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ நம்ம பொட்டென்ஷியல் என்ன, நமக்கு பக்கத்தில் யார் இருக்கா விற்கக்கூடிய, அவங்களுக்கு சப்போர்ட் இண்டஸ்ட்ரியாக போகிறது ஒரு விதமான இது. சரி நான் வந்து என்னால் வந்து ஒரு 1000 காய் போட்டு டெய்லி 1000 காய் போட்டு காய வச்சு சல்ஃபர் ஃப்ரீ வெர்ஜின் ஆயில் பண்ணி கொடுக்கலாம், பியூர் கோகோனட் ஆயில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உடனே அதுக்கு மிஷினை போட்டுட்டு செஞ்சு வச்சுட்டு விற்க போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதேமாரி நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க.
ஏற்கனவே அவங்ககிட்ட போய் ஒரு டெய்லி ஒரு 100 பாட்டிலு வாரம் 1000 பாட்டில் 6 லிட்டர் வாங்கிட்டு வந்து வெறும் பல்காக வாங்கிட்டு வந்து நீங்கள் ரீட்டைல் பேக்கிங் அது கொஞ்சமான முதலீடு பாட்டில் நிறைய பேர் டிசைன்ஸ் போட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்தமாரி பாட்டில்ஸை வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி உங்கள் பிராண்டை போட்டு மார்க்கெட்டில் விற்று அதே காசு பண்ண பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த மார்க்கெட்டை டெவலப் பண்ணிவிட்டு சரி அப்போ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 10 ரூபா கிடைக்கிது, நம்ம உடனே வாங்கி விற்கல 10 ரூபா கிடைக்கிது, சரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எனக்கு லிட்டருக்கு 30 ரூபா கிடைக்கும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், சரி நம்மளே வந்து ஒரு தேங்காய் 1000 காய் வாங்குவோம், 2000 காய் வாங்குவோம், உடைப்போம், ஒரு சின்ன செக்கை போடுவோம், ஒரு எக்ஸ்பெல்லரை போடுவோம், இப்படி ஒன்று. ஸோ எப்போயுமே ஒரு பிஸ்னஸை வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் உடனே முதலீடு பண்ணிங்கன்னா ப்ரெஷர் ஆயிடுவீங்க. சரி நம்ம கொண்டு போய் பேங்க்கில் போய் லோனை வாங்கிடுவோம், 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் லோனை வாங்கிடுவோம், அப்புறம் டியூ வந்துடும், ப்ரெஷரில் இருப்போம். ஸோ இது விற்கணுமேங்கிற ஒரு ப்ரெஷரில் டென்ஷன் ஆகிடும். ஸோ வந்து முதலீடு பண்ணி மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பொருள் ஏற்கனவே இருக்குது மார்க்கெட்டில் அதை வாங்கி பாட்டிலிங் மட்டும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். ஸோ அதை பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு போகணும். ஸோ இதுதான் வந்து மந்திரம். இது யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் உடனே நினைக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து உடனே செட் ஆகிடாது. நிறைய பேர் வெளியிருந்து ஒரு பிஸ்னஸ்காரனை பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ ஈஸியாக இண்டஸ்ட்ரி ஓட்டுறாங்க, இது அப்படி அல்ல. அவங்களுடைய உழைப்பு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஒரு 10 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க இருந்திருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க கூட நெட்வொர்க்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய சூட்சமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து டெவலப் ஆகி வந்திருப்பாங்க. நீங்கள் உடனே பார்க்குறது வந்து நீங்கள் மேலாப்பில் அவரோட 1 வருஷம் 6 மாதத்து தான் பார்ப்பீங்க. ஒரு 10 வருஷம் உழைப்பு, ஒரு 5 வருஷம் மினிமம் இருந்து ஒரு உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு இண்டஸ்ட்ரியை செட் பண்ணி கொண்டு வர முடியும். பிஸ்னஸுங்கிறது உடனே பணம் ஆயிடாது. ஸோ இதில் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருமே உடனே போனவுடனே சரி 1000 காய் போடுறேன், நான் டெய்லி ஒரு காய்க்கு 2 ரூபா எனக்கு கிடைக்கும், ப்ராசஸ் பண்ணால் 2000 ரூபா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு தப்பு. மனக்கணக்கு போட்டுட்டு உள்ளே நிறைய பேர் இறங்குறீங்க, அது வந்து தப்பு. இதுக்கு பதிலாக அதான் சொன்னல பொருளை பல்கில் வாங்கி பேக் பண்ணி விற்று மார்க்கெட் பண்ணி பழகிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு வாங்க. இது வந்து எல்லா தொழிலுக்கும் இதுதான், தேங்காய்க்குன்னு இல்லை. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் வர்றேன், இப்போ யாராவது வர்றாங்க அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். இப்போ வெர்ஜின் கோகனட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார், ஒரு 50 லட்ச ரூபா சார். உடனே பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்குக்கு ஓல் சொத்தவே கொண்டு அடமானம் வையும்பாங்க. அங்கே இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு, ஒரு ஃபேமிலியில் ரிஸ்க். அந்த தோட்டமே வச்சுருந்தீங்கனால அந்த தோட்டத்தை கொண்டு பேங்க்கில் வைக்கணும், அதில் நாளைக்கு பேங்க்கில் டியூவை கட்டணும், இது எல்லாமே ப்ரெஷராக. ஸோ இவங்க மாரி எங்கள் வீட வர்றவங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணுவோம். பல்கில் வெர்ஜின் கோகனட் ப்ரொடியூஸ் பண்ணவங்ககிட்ட வாங்குங்க. மினிமம் மார்ஜினே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த தொழிலை பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட்டு அதை மார்க்கெட் பண்ணி சந்தைப்படுத்தி பழகி அதில் என்ன மார்ஜின் இருக்குது, அது நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் தொழிலுக்குள்ளே மேனுஃபேக்சரிங்குள்ளே போகணும். ஸோ இதுதான் எங்களுடைய எப்போயுமே அட்வைஸ். இப்போ வெர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு அப்படி தான் சொல்லி அனுப்பிட்டுருக்கேன். சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. பட் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரீஸ் வர்றவங்களுக்கு அவங்க ஏற்கனவே ஸ்டடி பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் மெஷின்ஸ் கொடுக்குறோம், ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ 50,000 காய் 25,000 காய் 10,000 காய் இந்தமாரி கொடுத்துட்ருக்கோம். பட்டு சிறிய லெவலில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இது வந்து என்னுடைய அட்வைஸு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன மாரி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா உரிமட்டை. இப்போ உரிமட்டை நிறைய பேர்த்து வச்சுருக்காங்க, ஒரு 10 வச்சுருக்கேன். நான் டெய்லி ஒரு 5000 மட்டையை வந்து என்னால் பக்கத்து தோட்டத்தில் அங்கே இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. ஒரு சிப்ஸ் கட்டிங் மிஷின் ஒன்று இருக்குது. உரிமட்டையை துண்டு துண்டாக வெட்டி கொடுத்திங்கன்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையே துண்டு துண்டாக வெட்டி அதையே வந்து காய வச்சு கொடுத்திங்கன்னா அதை வாங்குறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு மிஷினே ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் வரும். ஸோ இதையே அப்போ வந்து நீங்கள் உடனே போனோன்னு நீங்கள் எங்கேயோ காயற்பித்து இண்டஸ்ட்ரி இல்லாத இடத்துல கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ யாரெல்லாம் அந்தமாரி இண்டஸ்ட்ரிக்கு சுற்றி இருக்கீங்களோ அவங்க அதுமாரி யோசனை பண்ணலாம். சின்ன லெவலில் என்ன பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரி தோட்ட லெவலில் பண்ணணும் அப்படின்னா இதையே இந்தமாரி இண்டஸ்ட்ரி யோசனை பண்ணலாம். இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது தேங்காய் தொட்டியை கலெக்ட் பண்ணி இப்போ எடுத்துட்டிங்கன்னா கோகோனட் ஷெல் பவுடர்லாம் வருது. பட் அந்த பிஸ்னஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக இருக்குங்கிறது இந்த அளவுக்கு இன்னும் இது பண்ண முடியல.
பட் இதுமாரி சின்ன சின்ன என்ன ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணணும் தேங்காயில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாங்களே ஃபஸ்ட்டு வந்து பல்கில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி ரீட்டைல் பேக் பண்ணி விற்று பழகி அடுத்தது வந்து உள்ளே வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. யாரும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஆரம்பத்தில் மார்க்கெட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நான் சொன்னேன் சிப்ஸுக்கு, அதேமாதிரி தேங்காய் தண்ணிக்கும் நிறைய படம். இப்போ களம் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் தேங்காய் கொப்பரை களம் வச்சுருக்கீங்க. அங்கே தேங்காய் தண்ணி வந்து மார்க்கெட் இன்னும் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் எல்லா களத்துக்கும் ஆட்கள் வரும், வந்து தேங்காய் தண்ணியை பிடிச்சி கொடுங்கன்னு கேட்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு ஈஸியாக எப்படி இந்த தேங்காய் தண்ணியை ஹைஜீனிக்காக கலெக்ட் பண்ணி எப்படி சில் பண்ணி கொடுக்கறதுங்கிறது தான் மார்க்கெட்டு. ஸோ அதுவும் இனி அடுத்தது வரப்போகுது. ஸோ தேங்காய் களத்தில் ஒரு வேல்யூ அடிஷன் வரும் இனிமேல். ஸோ கொஞ்ச நாள் இப்போ வந்து அடுத்த ஒரு டெக்னாலஜி என்ன டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா தேங்காய் தொட்டியில் கறி பண்ணும்போது ஒரு ஹீட் எனர்ஜி வரும். அந்த ஹீட் எனர்ஜி வச்சுட்டு கொப்பரா ட்ரையிங்க்கோ இதுக்கோ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி களத்துக்காரங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுட்டு இப்போ எல்லா தேங்காய் களத்துலேயும் தெரியும் சல்ஃபர் ஃப்ரீன்னு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் ஆயிலை. அப்போ சல்ஃபர் ஃப்ரீ அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் தேங்காய் பருப்பை காய வைத்தால் மட்டும்தான் சல்ஃபர் ஃப்ரீயாக கொண்டு வர முடியும். இல்லைன்னா 2 நாள் 3 நாள் மழை மோடம் போட்டுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சல்ஃபரை வச்சு ஃபியூமிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து அவேர்னஸ் போயிட்டே இருக்குது, சல்ஃபர் ஃப்ரீன்னு வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு அவேர்னஸ்ஸு. தேங்காய் தண்ணி அங்கே ஒரு மார்க்கெட்டாக ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும். ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க சார், ஒன்று வந்து வாங்கி விற்கிறது, அது ஆல்ரெடி பண்ணிட்டு வாங்கி விற்கிறது. இன்னொன்று வந்து சப்கான்ட்ராக்ட் மாதிரி ஆல்ரெடி பண்ணுறவங்களும் செஞ்சு கொடுக்குறது. அந்த மாதிரி சொன்னீங்க, ரெண்டு அருமையான யோசனைங்க சார். இப்போ வந்து எல்லாத்தையுமே சொல்ல நீங்கள் சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா, விற்பனை செஞ்சால் தான் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க. அப்போ வந்து அந்த விற்பனை வாய்ப்புகளை வந்து எப்படியெல்லாம் அவங்க அதிகப்படுத்தலாம்? அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் சார் அந்த அவங்க பொருளை வந்து எப்படி விற்பனை செய்கிறது? அப்புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அமேசானு, அந்த மாதிரி வேறு என்னென்ன வாய்ப்புகள்லாம் அவங்க விற்பனை அதிகப்படுத்தலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய பொட்டென்ஷியல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஒரு பிராண்டை ஆயிலை பல்கில் வாங்கி பண்ணுறீங்க, இல்லை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி பாட்டிலிங்க வந்து இந்தமாரி. இப்போ இது வந்து எங்களுடைய கஸ்டமர் ஒருத்தர் ட்ரை ட்ரூப்னு ஒரு பிராண்டை போட்டு விற்றுட்ருக்காரு. நாங்கள் கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது தேங்காய் உடைச்சதுலேருந்து அதை ஆயிலில் போட்டு பாட்டிலிங் பண்ணுற அளவுக்கு நாம் பண்ணி கொடுத்தோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இதுமாரிலாம் ஒரு ஸ்டால் ஓப்பன் பண்ணி அதில் விற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணி விற்றுட்ருக்காங்க. ரீட்டைல் விற்கிறாங்க, பல்க் விற்கிறாங்க. ஸோ இந்தமாரி பல்கில் விற்கிறவங்ககிட்டையும் போய் வாங்கி இதேமாரி நீங்கள் ஒரு ரீட்டைல் போட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அமேசான்லேயோ இதுலேயோ நீங்கள் இது பண்ணி தொழிலை ஆரம்பித்து அதை விற்று ஒரு பொட்டென்ஷியல் இன்னும் இந்த பிஸ்னஸில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குது, என்ன மார்ஜின் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்போ நம்ம உழைப்புக்கு ஏற்ற அதில் வருமானம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இப்போ எனக்கு என்ன தோணுதுங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் அந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும் ரோட்லாம் இந்த ஆவின் இந்த பால் பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தென்னை சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அதை படிச்சு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுத்த உதவியாக இருக்குமா, இல்லை நம்மளே இந்த மாதிரி பண்ணலாமா? அதாவது எல்லா பொருட்களும் விற்கிற மாதிரி தேங்காய் பால் இருந்து தேங்காய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி நம்ம இது வந்து இது எப்படி கொண்டு போகணும், கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷனுங்கிறது நிறையா உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நார்த் இந்தியாவிலலாம் நிறைய இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே எடுத்துட்டிங்கன்னா கோகோனட் பேஸ்டில், இங்கே வெஜிடபிள் பேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எஃபிஓஸு வெள்ளிங்கிரி எஃபிஓஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லாத்துக்குமே அந்த சந்தைப்படுத்துதல் அதுதான் இப்போ அங்கே வந்திருக்கு. இப்போ இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே இப்போ தேங்காய் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு என்னமாரி சப்போர்ட்ஸு நம்ம தேங்காய் நம்ம வந்து இப்போ ரீடிஸ்கவர் இது குட் ஃபார் ஹெல்த்துன்னு, அது சேச்சுரேட்டட் ஃபேட்னு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் வேண்டான்னு சொல்லுவாங்க, தேங்காய் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ரீடிஸ்கவர் ஆகி இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, அதுலேயே வந்து இட்ஸ் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸு, இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்துங்கிறத
இப்போ திருப்பியும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்தமாரி விஷயங்களை நம்ம கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணால் நமக்கு வந்து மார்க்கெட்டிங் கோகோனட் ப்ராடக்ட் அப்படின்னாலே மார்க்கெட்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இப்போ எஃபிஓன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு இப்போ கோயம்புத்தூர் செக்மெண்ட்டில் ஒரு 4 எஃபிஓ இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு கன்சோர்ட்டியம் ஃபார்ம் பண்ணாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க வந்து ஸ்டோர்ஸ் இப்போ யாரெல்லாம் இருக்காங்களோ ப்ரொடியூசிங் கோகோனட்டில் சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இருக்காங்களோ இந்தமாரி இருக்குது என்ன பண்ணலான்னா. ஸோ இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேங்காய் துருவி வேணும். இப்போ அவங்களுக்கு வந்து லேபர் தேங்காய் வந்து உடச்சி என்ன பண்ண முடியாது. அவங்க டெய்லி ஒரு 100 காய் 50 காய் உடைக்கணும். ஒரு பிரியாணி செய்கிறக்கோ ஒரு தேங்காய் பால் எடுக்கணும். இந்தமாரி இருக்கிறவங்களுக்கு தேங்காயை உடச்சி பருப்பு எடுத்து பருப்பை திருவியும் கூட கொடுக்கலாம். சின்ன மிஷின் இருக்குது, அதில் ஒரு 50,000 1 லட்சம் ஆச்சுல. அது இப்போ வெட்டு அப்படிங்கிறது வந்து தேங்காய் பவுடர்லேயே வெட்டாக இருக்கிறத கொண்டு போய் கொடுக்கும்போது பேக் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்தமாரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேங்காய் பாலை புழிஞ்சும் கூட டெய்லி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. அப்புறம் இப்போ நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், இந்தமாரி தேங்காய் பால் வந்து பண்ணி இப்போ மலேசியாவில் ஒருத்தர் வந்து கேட்டார், சார் நான் வந்து எந்த ஒரு பெரிய சமையல்காரங்க கூட எல்லாம் கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன், அவங்க வந்து தேங்காய் பால் வேணுமாங்க, ஒரு 500 லிட்டர் வேணுமா 1000 லிட்டர் வேணுமா. அப்போ வந்து நான் சொன்னேன், அப்போ மட்டும் டெய்லி இப்போ 2000 காய் வாங்கி உடச்சி தேங்காய் பால் கொடுப்பேன். பால் இப்படி ஒரு பிஸ்னஸ் இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு தொழில். ஸோ தேங்காய் இப்போ வந்து என்னென்னா இளநீவே வந்து நிறைய பொட்டன்ஷியலாக ஒரு சின்ன இளநியை நல்லா சீவி ஹோட்டல்லாம் இப்போ இருக்கிறதில்ல. இப்போ நீங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் போட்டோன்னா ஹோட்டல்லையே ஃபுட் கோர்ட்லேயே வந்து இளநீ சர்வ் பண்ணுறான். ஆனால் அந்த கான்செப்ட் வந்து இங்கே இன்னும் வரமாட்டேங்குது. ஃபுட் கோர்ட்டில் இளநீ சர்வ் பண்ணுறது. ஃபுட் கோர்ட்டில் வந்து இளநினா சீவ் பண்ணி அழகாக ஓட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பான். அதை எடுப்பான், ஒரு சின்ன கத்தி வச்சு ஓப்பன் பண்ணுவோம், ஒரு ஸ்பூனையும் போட்டு கொடுத்துருவாங்க, உள்ளே ஸ்ட்ராயும் போட்டு ஸ்பூனையும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்க பருப்பு தண்ணியை ஒரு பெரிய பிளாஸ்டிக் டம்ளரில் பிடிச்சி தண்ணி அந்த இருக்கிற இளநீ பருப்பை எடுத்து நல்லா ஸ்கூப் பண்ணி உள்ளே போட்டு பேக் பண்ணி கொடுக்குறான். ஸோ இதுமாரி பேக் பண்ணி ஒரு டெய்லி இப்போ வந்து கோயம்புத்தூர் மாரி இடம்னு வைங்களேன், சென்னை மாரி இடம். இப்போ இளநீ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் இளநீ தேவைப்படும், டெய்லி குடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அவங்க கீழே போகணும் இறங்கணும். ஒரு சின்ன கான்செப்ட் ஆரம்பிக்கலாம். சரி நம்ம ஒரு லோடு வாரத்துக்கு ஒரு லோடு வாங்கலாம். வாங்கி சிவி ஒரு சின்ன மெஷின் தான், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மெஷின் தான். அதை சிவி கொண்டு போய் டெய்லி வந்து என்ன பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி கொடுத்து மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இதில் ஆர்கானிக் கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்கானிக் இளநீ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கேயாவது சோர்ஸ் பண்ணி வச்சு டெய்லி ஒரு 10 அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிங்கன்னா போது டெய்லி ஒரு 2000 இல்லை 3000 சம்பாரிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இதுமாரி பிஸ்னஸ் கான்செப்ட்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ணி மார்க்கெட்டிங் சைடில் தான் டெவலப் பண்ணணும் மொழிய உடனே ப்ரொடக்ஷனில் ஜம்ப் ஆகக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷருக்கு போயிடும். ஸோ பெட்டர் இந்தமாரி பலவிதமான ஐடியாக்கள். நான் எப்போயுமே என்ன சொல்லுவேன்னா பிஸ்னஸ் கேப் ஐடென்டிஃபிகேஷன். ஒருத்தருக்கு ஒரு பொருள் இங்கே இருக்குது, தேவை இருக்குது, இங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்கும். ஸோ இது எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறதுக்கு அந்த ஐடியா தான் கேப். இந்த கேப்பை ஃபில் பண்ணிங்கனாலே இதுதான் என்டர்ப்ரனர்ஷிப். அப்போ அந்த ஒரு இருக்கிற பொருளை ஒருத்தர் தேங்காய் தோட்டத்தில் வச்சுக்கிட்டு ஆர்கானிக் இளநீ வச்சுட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன சார் என்னால் ஆர்கானிக்ங்கிறாங்க, என்னால் ஆர்கானிக் இளநீ விற்க முடியல சார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனில் பேசுவோம், சார் யாராவது ஆர்கானிக் இளநீங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்குது, இங்கே கேப் இருக்குது. யாருக்கு சிவி கொண்டு போய் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறான் அப்படிங்கிறது அந்த சர்வீஸு. அப்போ இங்கே தான் ஐடென்டிஃபிகேஷன், இந்த கேப். அந்த கேப்பை ஃபில் பண்ணும். இதுமாரி நிறைய கேப் இருக்குது. இப்போ தேங்காய் பால் வந்து ஹோட்டலுக்கு அனுப்புறது, தேங்காய் இளநியை சிவி ஹோட்டலில் கொடுக்கறது, இளநீ சிவி உடச்சி பிளாஸ்டிக் இதில் போட்டு கொடுக்கறது. ஸோ இதுமாதிரி விதவிதமான கேப்ஸ் இருக்குது, நிறைய கேப்ஸ், இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது. ஒருத்தர் தேவை, ஒருத்தர்கிட்ட பொருள் இருக்குது, ஒருத்தருக்கு தேவை, பட் ஆனால் இடையில சர்வீஸ் வந்து கேப் இருக்குது. ஸோ இதேமாரி இண்டஸ்ட்ரி வந்து கோகோனட்டில் வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக பண்ணணும். நீங்கள் தேங்காவே சில இது வந்து தான் அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணி எங்கே இருக்குன்னு இது பண்ணும் மொழியை நீங்கள் உடனே அதை பெரிய லெவலில் மார்க்கெட் இல்லாத இடத்துல போய் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த கேப்பு ரொம்ப தூரமாக இருக்கும் லாஜிஸ்டிக்ஸு, அங்கே வந்து மார்ஜின் அவுட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி அதை கால்குலேட் பண்ணி பிஸ்னஸை தொடங்குங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
ஓகே சார். அப்போ இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக பயனுள்ளதாக இருந்து இன்னும் வருங்காலத்திலையும் உங்களை சந்தித்து இன்னும் நிறைய ஆலோசனைகளை வந்து கேட்க போகிறோம். அது வந்து இன்னும் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை கூறினதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.